ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். பாறை மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? பாறை மீன் இதில் பாதி ஃப்ரை பண்ண போட்டாச்சு. இதில் கொஞ்சம் அந்த வால் சதப்பகுதியை மட்டும் இப்போ நம்ம இதை எடுத்து இதை குழம்புல சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ண வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமு, பெரிய வெங்காயம் ஒரு 2, தக்காளி ஒரு 4, கருவேப்பிலை, பூண்டு, மாங்காய். அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம அந்த மாங்காய் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது இப்போ புளி நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளி வந்து ஒரு 100 கிராம் புளி இருக்கும். இப்போ இந்த வாங்க இதை நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். பாறை மீன் குழம்பு அதுவும் எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ சில பேருக்கு வந்து மீன் குழம்பு தண்ணியாக இருக்குது, இல்லை ஒன்றும் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு இல்லாமல் நம்ம கரெக்டான அந்த திக்னஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தாங்க வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மீன் குழம்பு கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா 65 அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ கடாய் வச்சாச்சு, ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 100 கிராம் ஆயில் இருக்கும். நீங்கள் இன்னும் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தோம்னா அதுக்கேற்ற டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் செய்யறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நார்மல் எண்ணெயில் தாங்க தாளிக்கிறேன். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு, கடுகு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் வேறு எந்த ஒரு இன்க்ரீடியமே சேர்க்க போகிறதில்லைங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக நம்ம இதை தாளித்து எடுத்துடலாம். இதில் பாருங்கள், இந்த பூண்டு தான் நம்ம அதிகமாக சேர்க்குறோம். இது நாட்டு பூண்டாக இருந்தால் ரொம்ப ஹெல்த்திங்க. இது சைனா பூண்டுன்றதுனால இதில் ஒரு பூண்டுலேயே ஒரு 10 5 பல்லு 6 பல்லு அவ்வளோதாங்க வந்தது. அதனால் அது 2 பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை ஒரு போட்டிருக்கோம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் இந்த பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு தான் இந்த வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக, சின்ன வெங்காயமும் அந்த பெரிய வெங்காயமும் சேர்த்து போட்டிங்கன்னா அப்போ டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயத்தோட லைட்டாக அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கும். இந்த பெரிய வெங்காயத்தில் இருக்க காரம் அந்த குழம்புக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா இதை நம்ம அந்த கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கலாம். இப்போ தேவையான அளவு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிடணும். நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ தக்காளியை நான் 2 பாகமாக பிரித்து வச்சுக்க போகிறேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். நம்ம அதுக்கப்புறமா நம்ம அதில் குழம்புல தனியாக சேர்க்குறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பு. அந்த டேஸ்ட்டே நீங்கள் சொல்ல வேறு லெவலில் இருக்கும். இந்த கிராமத்து ஸ்டைலில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெத்தடில் இப்போ நம்ம பண்ணுறோம். இப்போ இதில் பாதி தக்காளி நான் சொன்னேன்ல, இதை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் முள் கம்மியாக தாங்க இருக்கும் அந்த பாறை மீனில். அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தி. ஒமேகா 3க்கு நல்ல கால்சியம் அதிகமாக இருக்குது இந்த மீனில். இது விலையும் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் வஞ்சர மீனெல்லாம் விட இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி கரைச்சதில் தேவையான அளவு மிளகாத்தூள், நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதோடு நான் பாதி எடுத்து வச்சுருந்த தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டுட்டு பிசைஞ்சா நம்மளுக்கு குழம்பு திக்னஸ் கிடைக்கும். இது தாங்க சின்ன டிப்ஸு. நம்ம அந்த குழம்புலையும் லேசாக மிளகாத்தூள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காய தக்காளியில் மிளகாத்தூளும் ஆட் ஆகி உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி இதில் போட்டுட்டு நம்ம கரைச்சோன்னா இதோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் சிம்பிள் ட்ரிக்கு தாங்க இது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் டேஸ்ட்டு சப்புன்னு இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அந்த ஆயிலில் எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த கோல்டன் ப்ரௌனாக நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கிட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் போதும். ஆல்ரெடி நம்ம குழம்பு இதுலேயே நம்ம சேர்த்துருக்கோம். அதனால இதை அப்படியே ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை வதக்கும் போது இதுலேயும் உங்களுக்கு அந்த மசாலா இறங்கும். அந்த வெங்காயம் தக்காளியில் மிளகாத்தூள் நல்லா இறங்கும். இப்போ அந்த புளியிலையும் உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் போட்டு நீங்கள் இதை தாளிக்கிற நேரத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதில் மிளகாத்தூள் கரைஞ்சி இருக்கும். இப்போ இதை ஊற்றுனீங்கன்னா கலர்ஃபுல்லாக திக்காக, நம்ம ஊற்றும் போதே பாருங்களேன் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதே ஓகேனாலும் ஓகே. நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மீனும் வேவறதுக்கும் கொதிக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தான் அதில் சேர்த்தேன். இப்போ இதோட மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாங்காய் முதல்ல போட்டு வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், அப்படியே கரைஞ்சிரும் மாங்காய்.
இப்ப இந்த டைம்ல நீங்க நுரைச்சு வந்தப்ப இந்த டைம்ல சேர்த்தீங்கன்னா ரொம்ப கரைஞ்சி போகாது. மாங்காய் நல்லா அப்படியே முழுசு முழுசாவும் இருக்கும். இப்ப நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப இந்த கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த மீனை ஆட் பண்ணிடலாம். நல்ல மீன் திக்னஸ், அந்த குழம்பு எவ்வளோ திக்னஸ் இருக்கோ இப்போ இந்த டைமில் நம்ம இந்த மீனை சேர்த்தோம்னா உங்களுக்கு குழம்பும் திக்காக இருக்கும். மீன் வேக வேக இன்னும் உங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். சம்மர் சூப்பரான பாறை மீன் குழம்பு ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக ரெடி ஆயிடுங்க. ஷைலூஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வாசனை கம 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 கமன்னு வீடே மணக்குது. நம்ம மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணலாம் வாங்க. நல்லா இதை பாருங்க, கொதி வந்து மீன் நல்லா வெந்து மாங்காவும் முழுசாக நல்லா டேஸ்ட்டாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு மாங்காய் எப்படி இருக்கு பாருங்க. இந்த கரைஞ்சி போகாமல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க அந்த குழம்பு கொதிக்கிற டைமில் நம்ம போட்டோம்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம சூப்பரான இந்த நம்ம மணக்க மணக்க பாறை மீன் குழம்பு இதில் ஊற்றி இது கூட நம்மளுடைய சைட் டிஷ் என்னென்னட்டு பார்க்கலாமா? நம்ம அந்த வறுத்த மீனை இதில் வைக்க போகிறோம். இந்த ஆல்ரெடி வறுத்த மீன் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுட சுட இதை பாருங்க, அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பார்க்கவே அப்படியே அழகாக இருக்குது. ஸ்மெல்லும் அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நம்ம சுட சுட வறுத்த மீனும் அதோட ஒரு ஆம்லேட் அப்படி தூக்கி அதை வச்சு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கொதிக்க கொதிக்க இந்த சுட சுட சாப்பாட்டோட இந்த பாறை மீன் மாங்காய் போட்டு அந்த மாங்காய் ஸ்மெல் அந்த குழம்போட நம்ம ரைஸை எடுக்க முடியலங்க, அவ்வளோ சூடு. இதில் அப்படி எடுத்து வறுத்த மீனை ஒரு பீஸ் இதில் பிச்சு அப்படி வச்சோன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அது கூட இன்னும் இந்த முட்டை ஆம்லேட்டோட வச்சு அப்படி வாயில் வச்சோன்னா அப்படியே தேவாமிர்தம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே நம்ம ஷைலூஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.